Hello everybody. இன்னைக்கு நாம இன்ட்ரஸ்டிங்கான கிரிக்கெட் ஃபன்னி ரெக்கார்ட்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். I'm your Harish and you are watching. இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 பார்ட் 2 ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. கிரிக்கெட்ல நிறைய பேட்ஸ்மேன் நிறைய செஞ்சுரி அடிச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்ல சில பவுலர்ஸ் 100 ரன்ஸ் கொடுத்து கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. 2006ல ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த ஒரு ஒன் டே மேட்ச்ல தான் இந்த ரெக்கார்ட் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியன் பவுலரான மிக் லீவிஸ்ன்றவரு 10 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் கூட எடுக்காம 113 ரன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒன் டே ஹிஸ்டரியில ஒரு மேட்ச்ல அதிக ரன் கொடுத்த ஒரே பவுலர் இவர் தான். இவர் கொடுத்த இந்த 113 ரன்னால சவுத் ஆப்பிரிக்கா 435 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இந்த சேஸ் தான் ஒன் டேலயே ஹையஸ்ட் ரன் சேஸ். பாகிஸ்தான் டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்னா அது சையத் அஜ்மல் தான். இது வரைக்கும் அவரு 113 ஒன் டே மேட்ச் ஆடி இருக்காரு. அதுல 184 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல 5 விக்கெட் ஹால். ஆனா அவரு விக்கெட் எதுவும் எடுத்து இந்த ரெக்கார்டை பண்ணல. அவர் பண்ண ரெக்கார்டு என்னன்னா, இது வரைக்கும் 113 ஒன் டே ஆடின சையத் அஜ்மல் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கூட வாங்கினதே இல்ல. அவர் ஏன் வாங்கலன்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாகிஸ்தான் டீமை பத்தி தான். எந்த ஃபார்மேட் கிரிக்கெட் இருந்தாலும் சரி, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் அந்த டீம் ஒரு நல்ல டார்கெட்டை கொடுக்கவோ இல்ல சேஸ் பண்ணவோ முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. பட் பாகிஸ்தான் டீம் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒன் டே கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஒஸ்ட் ஸ்டார்ட் இவங்க தான் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன ஒஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2015 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸும் நடந்த மேட்ச்ல சேஸ் பண்ண வந்த பாகிஸ்தான் ஒரு ரன்னுக்கு 4 விக்கெட்டை விட்டு ஒன் டே ஹிஸ்டரியிலேயே ஒஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரே டீம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிரிக்கெட்ல ஸ்லோவஸ்ட் 50, ஸ்லோவஸ்ட் 100லாம் பார்த்திருக்கோம். பட் இங்க ஒருத்தர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஸ்லோவஸ்ட் டக் அவுட் ஆயிருக்காரு. அவர் தான் நியூசிலாந்து பிளேயரான கியா ஃபலாட். 1999ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கியா ஃபலாட் கிரீஸ்ல 101 நிமிஷம் ஆடி 77 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு ரன் கூட அடிக்காம டக் அவுட் ஆயிருக்காரு. இவர் தான் டெஸ்ட் கிரிக்கெட்லயே மோஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணி டக் அவுட் ஆன ஒரே பிளேயர்ன்ற ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காரு. இவ்வளவு சந்தோஷப்படுற அஜித் அகர்கர் செஞ்சுரிலாம் எதுவும் அடிக்கல. அடிச்சது ஒரே ஒரு ரன்னு தான். அதுக்கே இவ்வளவு செலிப்ரேட் பண்றாருன்னா, இந்த ஒரு ரன் அடிக்க அவரு 4 டெஸ்ட் மேட்ச்ல 7 இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆகியிருக்காரு. அந்த டக் அவுட்ல 4 கோல்டன் டக். இதுக்கப்புறம் ஆடின அந்த 8வது இன்னிங்ஸ்ல தான் இவரு அந்த ஒரு ரன் அடிச்சிருக்காரு. அதுக்காக தான் இவ்வளவு செலிப்ரேஷன் பண்றாரு. கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே 7 தடவை தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் டக் ஆன ஒரே பிளேயர்ன்ற ரெக்கார்டை அஜித் அகர்கர் தான் பண்ணிருக்காரு. மியூசிக்